மாலை வணக்கம். திரும்பமாக ஒரு வேத பாடத்திலே உங்களை சந்திக்கிறேன். மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே 12 பாகங்களை முடித்துவிட்டு இன்றைக்கு 13ஆம் பாகத்துக்குள் கடந்து போகிறோம். இன்றைய நாளிலே நான் இந்த வேத பாடத்தை தலைப்பின் கீழான இந்த வேத பாடத்தை முடிக்கலாம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். மற்றும் நாட்கள் 13 பாகங்கள் உங்களோடு கூட நீங்கள் தொடர்ந்து இந்த வேத பாடத்திலே சில பேர் கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி. இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு அறிவும் தெளிவும் அவரோடு கூட இருக்கின்ற அந்த அந்யோன்ய ஐக்கியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய பாடத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக நான் ஜெபித்து விட்டு நாங்கள் பாடத்துக்குள் கடந்து போவோம். அருமையான ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய உதவியாளர் நீர் எங்கள் மத்தியிலே வந்தது எங்களுக்கு உதவி செய்வதற்கு. இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை புரிந்து கொள்ள, உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, உம்மோடு கூட எப்படி இடைப்படுவது, எப்படி வேலை செய்வது என்பதை எல்லாவற்றையும் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவைகளை நடைமுறையில் வைக்க எங்களுக்கு ஞானத்தை தந்தரணும், கிருபையை தந்தரணும். இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க உண்மையிலே தஞ்சமாய் இருக்கிறோம். நீரே எங்களுக்கு பலனாயும் எங்களை வழி நடத்துகிறவருமாய் இருக்கிறீர். எல்லா உதவிகளுக்குமாக உமக்கு நன்றி ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மகிமைப்படி செய்யும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, அப்போ போன கிழமை நாங்கள் தொடங்கினோம் எப்படி என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை நான் கட்டி எழுப்புவது என்று. ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரியும், எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட முடியாது என்பது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும். அப்போ எவ்வளவாய் நாங்கள் ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வேலை செய்வது மிகவும் இலவாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய வழிநடத்தல்கள், அவைகளை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் வெல்லப்படும் போது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனோடு கூட தான் முதலாவது இடைப்படுவார். அதையெல்லாம் தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டேன். அப்ப எப்படி என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை நான் கட்டி எழுப்புவது? நாங்கள் 4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது நிமித்தமாக. 2வது, தேவனுடைய வசனத்தை கிரியில் வைப்பது நிமித்தமாக. 3வது, அந்நிய பாஷையில் பேசுவது நிமித்தமாக. 4வது, உபவாசம். அப்ப இந்த 4 காரியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பும். சரியா? ஆவிக்குரிய மனுஷனை இந்த 4 காரியங்கள், உபவாசம், அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, வேதத்தை நடைமுறையில் வைப்பது, இந்த 4 காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பும். சபைக்கு போனாலும் நீங்கள் என்ன வசனத்தை கேட்கிறீர்கள். வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை கட்டி எழுப்பும். சரி, அதன் பின்பதாக நாங்கள் பார்த்தோம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதைதான் ஆவியானவர் நான் செய்ய விரும்புகிறார் என்பதை நான் எப்படி கையாளுவேன் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். முதலாவது நான் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு உள்ளாக இருக்கும் சமாதானம். சரியா? அப்போ உள்ளாக இருக்கின்ற சமாதானம் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்திலே நீங்கள் நடக்கிறீர்கள் என்பதுக்கு ஒரு அடையாளம். இப்ப இந்த முறை பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் செய்ய முடியும். நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பே இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் அங்கீகரிக்காமல், அவரோடு கூட நடக்காமல், என் உள்ளாத சமாதானத்துக்கூடாக நான் என்னுடைய கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அது பிழை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கி நடக்கும் போது உங்களுக்குள்ளாக ஒரு உள்ளான சமாதானம் வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் கனி.
இப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க, 22ஆம் வசனத்துக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு போங்க. இங்கு ஆவியின் கனிகளை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், என்ன, சமாதானம். அப்ப இந்த சமாதானம் வருகின்ற சமாதானம், பரிசுத்த ஆவியானவரினால் வருகின்ற சமாதானம் வெளிப்புறமாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளின் நிமித்தமாக அல்ல, உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது வருகின்ற சமாதானம். சரியா? அந்த சமாதானம் ஒரு அற்புதமான ஒரு சமாதானம், அபூர்வமான சமாதானம். ஏன்? வெளிப்புறமாக எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த சமாதானம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். வெளிப்புறமாக எவ்வளவுதான் புயல் காற்று அடித்தாலும், புயல் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த உள்ளான சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இயேசு படகிலே புயல் அடிக்கும் நேரத்திலும் நன்றாக தூங்க முடிந்தது. ஏன்? உள்ளான சமாதானம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் தூக்கமே இல்லை பாஸ்டர், பிரச்சனைனால ஒரே தூக்கம் ஒண்ணுமே இல்லை, இதை நினைச்சு மனெல்லாம் ஒரே குழப்பம். அப்பயே தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பிலே இல்லை என்று. பிரச்சனைகள் வெளிப்புறமாக வரலாம், ஆனால் உள்ளாக இருக்கும் சமாதானத்தை நீங்கள் இழந்து போக முடியாது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடைப்பட்டு நெருங்கி நடக்கும்போது. எப்பொழுது அந்த சமாதானத்தை இழந்து போவீர்கள்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது. சரியா? அதுதான் வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவீர்கள்? அவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற காரியங்களை செய்யும் போது அவரை துக்கப்படுத்துவீர்கள். அப்ப அவரை துக்கப்படுத்தும் போது அவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யாமல் அப்படியே அமர்ந்து விடுவார். அப்பொழுது அவருடைய சமாதானத்தும் உள்ளாக இல்லாமல் போயிடும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் இந்த சமாதானத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப எப்போதாவது அந்த சமாதானம் இல்லாமல் போகும்போது உங்களுக்கு விளங்கும், எங்கே ஏதோ ஒரு காரியம் சரியல்ல, என்னத்தையோ நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்து விட்டேன், செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, உங்களுடைய வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்தான். சரியா? ஒரு மாசம் போல இருந்தாங்க. அப்போ அந்த வீடு கலகலன்னு ஒரே சிரிப்பும், ஒரே ஆக்கள், சிறு பிள்ளைகள் ஓடுறதும், அப்படி இப்படியும் ஒரே நிறைஞ்ச வீடா இருந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு அந்த சொந்தக்காரங்கெல்லாம் போனோன்னு அப்படியே வெறுமையாகிரும், ஏதோ ஒன்று இல்லையேங்கிற மாதிரி தோன்றும். அப்படிதான் தோன்றும் உள்ளான சமாதானம் இல்லாமல் போகும்போது. எப்போதும் அந்த சமாதானத்திலே நீங்கள் வாழ்ந்து விட்டு திடீரென்று ஒரு நாள் காலையில் எழும்போது அந்த சமாதானம் இல்லை என்றால் உங்களுக்கு விளங்கும். இப்போ உங்களுக்கு தெரியணும், பரிசுத்த ஆவியானவரை நான் எங்கேயோ துக்கப்படுத்தி விட்டேன், அவருடைய சமாதானத்தை இழந்து விட்டேன். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது முழங்கால் படியிட்டு, ஆவியானவரே என்ன காரியத்தை நான் உம்மை துக்கப்படுத்துகிறதுக்காக செய்கிறேன்னு கேட்கணும். அப்ப இந்த சமாதானம் இருக்கும் வரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நான் கர்த்தருடைய சித்தத்திலே, பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்திலே நடக்கிறேன் என்று. சரியா? அதை விட தாண்டி இன்னொரு படி போகலாம். என்னன்னா, சமாதானம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் இதை செய்ய சொல்லுகிறீரா இல்லையா, சமாதானம் இருக்கிறதப்பா, ஆனாலும் உங்களுடைய ஒரு வார்த்தை எனக்கு பேசும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தத்தில் இருப்பதற்கு மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சமாதானம் இருக்கும்போது, ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய சமாதானம் இருக்கும் என்றால் நான் என்ன செய்வேன்? பயமில்லாமல் முன்னே செல்வேன். சரி? ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவர் அதை அங்கீகரிக்காவிட்டால் அவருடைய சமாதானம் எனக்குள்ளாக இல்லாமல் போய். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு வருஷ கணக்கா உட்கார்ந்துருப்பாங்க ஒரே இடத்துல, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் இன்னும் பேசல பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு இன்னும் பேசல, அப்படியே வயசாகியும் போயிடுவாங்க. அப்ப நான் எனக்குள்ளாக இருக்கும்
உள்ளான அந்த சமாதானம். ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிறேன், அவரை அங்கீகரிக்கிறேன், அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கின்றார். அப்ப அந்த சமாதானம் என்னவரைக்கும் நான் முன்னே போய் கொண்டுதான் இருப்பேன், நிறுத்த மாட்டேன் என்னுடைய பயணத்தை. எங்கேயாச்சும் பிழைய செய்ய போறேன்னா அவருடைய சமாதானத்தை இழந்துட்டேன்னா டக்குன்னு நிப்பாட்டிட்டு ஆவியானவரை காண்பி, எங்கே நான் என்ன பிழையான தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன், என்ன பிழையான தீர்மானங்களை எடுக்க போகிறேன், அப்போ அவர் காண்பிப்பார். சரியா? அது மாத்திரமல்ல, நான் இன்னொன்று சொல்லல என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் உத்தேசிக்கும் போது வெளிப்புறமாக எல்லாம் உங்களுக்கு அப்படி நல்ல அழகா சந்தோஷமா சமாதானமா இருக்கும் என்று நினைக்காது. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும்னா வெளிப்புறமாக எல்லாம் நல்ல சந்தோஷமா சமாதானமா அப்படி எல்லாம் அழகா அந்தந்த இடத்துல இருக்கணும், அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய போறேன். அப்படி ஒரு நாளுமே நடக்காது. தேவனுடைய சித்தத்தை செய்யற நேரம் சில நேரம் இல்லாத பிரச்சனைகள் வரும், சமாதானத்தை இழந்து போய்விடுவீர்கள், மண்டையில ஒரே குழப்பமா இருக்கும், இது சரியா பிழையா, திடீர்னு பிரச்சனைகள் வரும். தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது சில நேரம் வெளிப்புறமாக பிரச்சனைகள் இருக்கும், வெளிப்புறமாக அநேக தடைகள் வரலாம், வெளிப்புறமாக அநேக கொந்தளிப்புகளும் புயல்களும் மாதிரி வரலாம். ஆனால் அவைகளின் மத்தியில் தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்யும் போகும்போது உள்ளான ஒரு சமாதானம் இருக்கும். சரியா? அப்ப இன்னைக்கு சில பேர் தேவனுடைய சித்தத்தை ஊழியத்துக்கு கர்த்தருடைய சித்தம்னு வந்துருவாங்க. வந்த பிறகு ஊழியத்துல அநேக பிரச்சனை வந்தோன்னே, நான் பிழையான தீர்மானத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மைக்குமே அவங்களுடைய அழைப்பு ஊழியத்துல இருக்குது. நம்ம இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு 2010 வந்த போது ஆண்டவரே நான் பட்ட கஷ்டம். நான் நினைச்சேன், நானும் இப்படித்தான் நினைச்சிட்டு வந்தேன், ஆண்டவருக்கு முழு நேர ஊழியத்துக்கு வாரேன், எல்லாம் நல்லபடியா இருக்கும், ஆண்டவர் அப்படி என்னை ஆசீர்வதிப்பார், அவருக்கு நான் வேலை செய்ய போறேன்னு பார்த்தா அதுக்கு மறுபுறமாக தான் நடந்துச்சு. ஆனா அவைகளின் மத்தியில் உள்ளான ஒரு சமாதானம் இருக்கு. சரியா? உள்ளான ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை விளங்க வார்த்தைகளினால விவரிக்க முடியாது, அனுபவிச்சு பார்க்க. சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய சித்தத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது வெளிப்புறமாக மிக கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம், மனது ஒரே குழப்பமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே ஒரு சமாதானம் இருந்தால் பயமில்லாமல் முன்னுக்கு நடந்து கொண்டே இருக்கும். சரி? அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களுக்கு சொன்ன பயம் வரும். தேவனுடைய சித்தத்தை தேவன் வெளிப்படுத்தி அது செய்யும் போது பயம் வரும். இன்னைக்கு அநேகர் பயந்தும் தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த பயத்தின் மத்தியிலும் உள்ளான ஒரு சமாதானம் இருக்கும். மத்தேயு 26:38-39 வாசிப்போம். மத்தேயு 26 அதிகாரம் 38-39. வேதத்தை கொண்டு வந்தீங்க, வேத புத்தகத்தை கொண்டு வந்தீங்க நான் விசுவாசிக்கிறேன். வேத புத்தகத்தை மத்தேயு 26 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 38-39 வசனம் என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆத்துமா, சரியா? ஆவி அல்ல. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி இருக்கிறது, தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். யார் இது? இயேசு. சரியா? அப்ப சிலுவையில் மரிப்பது தேவனுடைய சித்தமா இல்லையா? தேவனுடைய சித்தம். ஆனால் அவருடைய ஆத்துமா, சரியா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்துமா வியாகுலப்பட்டுருச்சு. அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்யற நேரம் பயம் வரும். இதுதான் சித்தம்னு தெரிஞ்சாலும் கூட பயம் வரும், கஷ்டமாக இருக்கும். ஆனா எது உங்களை முன்னே கொண்டு சொல்லும்னால் உள்ளாக இருக்கும் சமாதானம். சரி,
அந்த சமாதானம் பரிசுத்த ஆவியானவரினால் மாத்திரம்தான் வரும். அப்ப அதுதான் இனம் புரியாத சமாதானம். சரியா? இனம் புரியாது, வேதம் சொல்லுகின்றது இனம் புரியாத சமாதானம். சரியா? எல்லா புத்திக்கும் மேலான இனம் புரியாத ஒரு சமாதானம் ஒன்று இருக்கு. அப்படின்னா உங்க புத்திய பாவிச்சிங்கன்னா எப்படி இப்படி இந்த சமாதானம் எனக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு விளங்காது. ஏன்னா வெளியே அவ்வளவு பிரச்சனை இருக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. எல்லா புத்திக்கும் மேலான இனம் புரியாத ஒரு சமாதானம் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் சமாதானம். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா பயம் வரும், கட்டாயமா பயம் வரும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது. அப்ப பயம் வந்தோன்னு, பயம் எங்க வருது? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் அல்ல, பயம் வர்றது உங்களுடைய ஆத்மாவில். சரி, உங்களுடைய மனது, உங்களுடைய சித்தம், உங்களுடைய உணர்ச்சிகள், இது மூன்றையும் சேர்த்தது தான் ஆத்மா. சரியா? மைண்ட், வில் அண்ட் இமோஷன்ஸ், இது மூன்றையும் சேர்ந்தது தான் ஆத்மா. அப்ப பயம் எங்கு வருகின்றது? உங்களுடைய ஆத்மால. 38வது வசனத்தை போடுவாங்க, 26, 38. அப்பொழுது அவரின் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆவி மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று இயேசு சொல்லலை. ஆவியில் இருக்கும் சமாதானம், பரிசுத்த ஆவியான உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனோடு கூட தான் இணைந்து இருக்கிறார். அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே ஒரு சமாதானம் இருக்கும் சித்தத்தை செய்யும். ஆனா உங்களுடைய மனது வியாகுலப்படலாம், மனது துக்கம் அடையலாம், மனம் பயப்படலாம், ஆத்மா. அப்ப அந்த சமாதானம் இருக்கும்போது, இன்னைக்கு அநேகர் மனதுல பயம் வந்தோன்னு, மனதுல வியாகுலம் வந்தோன்னு, ஓ இது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு டக்குன்னு விலகிடுவாங்க. அப்ப இப்படி இந்த பயம் வருது, இப்படி குழப்பமா இருக்கே மனதுல. உள்ளான சமாதானம் இருந்தா பயப்படாதீங்க. ஏன் சொல்றா? உங்களுடைய மனதை பரிசுத்த ஆவியானவரும் உபயோகிக்க முடியும், பிசாசானவனும் உபயோகிக்க முடியும். உங்களுடைய மனதை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு சுய சித்தத்தை கொடுக்கும்படி தேவன் உங்களுடைய மனதை திறந்து வைத்திருக்கின்றார். அவர் அதை கட்டுப்படுத்துவதில்லை. அப்ப அதை தனக்கு சாதகமாக பிசாசானவன் பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்ய போகும்போது உங்களுடைய மனதிலே பயத்தை போடுவான். ஓ இது இப்படி நடந்தா என்ன ஆகும், இது இப்படி ஆயிடுச்சுன்னா நீ என்ன செய்ய போற, இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய போற. பிசாசானவன் சிந்தனைகளை உங்களுடைய மனதிலே போட்டு பயத்தை கொண்டு வருவான். இதன் நிமித்தமாக அநேகர் ஓ இது தேவனுடைய சித்தம் இல்லையோன்னு விலகிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக, ஆவிக்குரிய மனுஷன்ல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை, உங்களுடைய மனதை அடக்கடவது என்று பவுல் எழுதுகிறார் பிலிப்பியருக்கு எழுதும்போது. அப்ப இந்த சமாதானத்தை நீங்கள் அங்கீகரிக்கும் போது, உள்ளாக இருக்கும் சமாதானத்தை அங்கீகரித்து முன்னே காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தருடைய சித்தத்துக்குள் பிரவேசிப்பீர்கள். சரியா? அதுதான் நான் அந்த விதத்துலதான் நான் என்னை வழி நடத்துறேன். நான் சொன்னேன், இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்பே நான் சொன்னேன், நீங்க இதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இது என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்படுவேன் என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதை நான் விசுவாசிக்கலாம், அது எப்படி அப்படி அது பிரச்சனையே இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சரி, சில பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கலாம், சில பேருக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். யார் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதை எடுத்து நீங்கள் பாவிக்கலாம். சரியா? அப்ப ஒருபோதும் உங்களுடைய மனதிலே ஆறுதல் இல்லை, மனதிலே பயம் இருக்கின்றது, மனதிலே குழப்பம் இருக்கின்றது என்பதை வைத்து உள்ளான சமாதானத்தை பிள்ளையாக கணிப்பிட்டுறாங்க. சரியா? அந்த உள்ளான சமாதானத்துக்கு பழகிய ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்ந்து நடந்து, அவரோடு இடைப்பட்டு, அவரோடு கூட ஒன்றிணைந்து நடந்த ஒரு மனுஷன், தன் உள்ளான ஆவிக்குரிய மனுஷன்ல இருக்கிற அந்த சமாதானத்தை அனுபவித்து உணர்ந்த மனுஷனுக்கு தெரியும் நான் சொல்றது விளங்கும். சரியா?
இப்போ உதாரணத்துக்கு பவுலை எடுத்துக்கொண்டா, பவுல் எருசலேமுக்கு போக போறார். அப்ப எருசலேமுக்கு போகும்போது அவர் பிலிப்பினுடைய வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய 5 மகள்மார்கள் பவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த மனுஷன் எருசலேமுக்கு போனா அவனை பிடித்து சிறையில போட்டு சித்திரவதை பண்ணுவார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அகபஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசியும் அதே சொல்லுகிறார். ஆனால் அப்ப சுத்தி இருந்த ஜனங்கள்லாம் பவுல நீ போகாத, எருசலேமுக்கு போகாத, கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறாரே, இப்படி உனக்கு நடக்க போகின்றது, உன்னை பிடிச்சு சிறையில போட போறாங்க. அப்ப அந்த 5 மகள்மாரும் இந்த அகபஸ் என்ற தீர்க்கதரிசி பிழைய சொன்னாங்களா? இல்ல, நடக்க போகிற காரியத்தை சொன்னாங்க. ஆனா பவுல் சொன்னாங்க, அதுதான் தேவனுடைய சித்தம், என்னை சிறையில பிடிக்க போறாங்க, இதெல்லாம் நடக்க போகிறது சரி, உண்மைதான். ஆனா அதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள் பவுலுக்கு ஒரு சமாதானம். அதனால் தான் பவுல் எருசலேமுக்கு போகின்றார். அநேகர் வற்புறுத்தியும் போக வேண்டாம் என்று சொன்ன போதிலும் அவர் இல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று போகின்றார். சரியா? அப்ப பயத்தின் மத்தியிலும் ஆறுதல் இன்மையின் மத்தியிலும் உங்களுக்குள்ளாக ஒரு அமைதி, உங்களுக்குள்ளாக ஒரு நிலையான ஒரு நிலைமை உங்களுக்குள்ளாக இருக்கும். உங்களுடைய மனதிலே ஒரு சமாதானம் இருக்கா, மனதிலே ஒரு குழப்பமாய் இருக்கும், ஆறுதல் இருக்காது, ஒரு பயம் இருந்தாலும் உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு அமைதியான ஒரு நிலைமை, ஒரு நிலையான ஒரு நிலைமை இருக்கும். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற சமாதானம். சரியா? இது உங்களுடைய மனதிற்கும் மனதிலே இருக்கும் ஆறுதலின்மையும் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் இருக்கும் சமாதானம். அதை குறித்து தான் நான் பேசுறேன். அதை புரிஞ்சு கொள்றீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு கட்டாயமாய் அவசியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் கட்டாயமாய் அவசியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழிநடத்துவார் என்பதையும் இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சரியா? உள்ளான சமாதானம் மிகவும் 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 முக்கியம். உள்ளான சில பேருக்கு நான் சொல்வது, உங்களுடைய சமாதானத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, தேவனிடத்தை ஜெபித்து ஒரு வார்த்தையும் பெற்றுக்கொள்ளும். சரியா? அது இன்னும் மேலதிகமான ஒரு பாதுகாப்பு. கர்த்தருடைய சித்தத்தை செய்வது என்னது என்பதை புரிந்து கொள்வதற்கு சமாதானம் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சரியா? அப்ப இதோடு கூட நான் இந்த வேத பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். இந்த வேத பாடம் மிகவும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு அமைந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், யார் அவர், எப்படி கிரியை செய்வார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் உங்களோடு கூட எப்படி இடைப்படுவார், உங்களோடு இடைப்படுவதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் முக்கியம். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் தான் அவர் தன் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எப்படி பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்படுவது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு மதம். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர், நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவம் என்கிற மதத்தை தான் பின்பற்றுகிறீர்கள். கிறிஸ்தவம் மதமே அல்ல. கிறிஸ்தவம் தேவன், உயிரோடு கூட இருக்கின்ற தேவனோடு கூட இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட தொடர்பு. அதுதான் கிறிஸ்தவம். அதனால்தான் மதம் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சமயம் என்கிற வார்த்தையை இந்த வேத புத்தகத்தில் காணவே முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவம் மதம் அல்ல, ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் தேவனோடு உயிரோடு கூட இருக்கின்ற
நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற தனிப்பட்ட தொடர்பு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவனே அல்ல. அவன் மற்ற மதங்களை பின்பற்றுகிறது போல மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு விசுவாசி. சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுடைய இருதயத்தை அவர் திறந்து, பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கைக்குள்ளாக வாரும், என் சரீரத்துக்குள்ளாக வாரும். ஏனென்றால் உங்களுடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அதை நல்லா புரிச்சு கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அதை வாசிப்போம். நம்ம கடைசியா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வார். பூமிக்கு வந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்திலே தான் வாசம் செய்வார். அவர் மனிதனினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அப்ப உங்களுடைய சரீரத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு வரும்படி ஒரு அழைப்பை கொடுங்க. மதத்தை பின்பற்றாங்க. மதம் உங்களுக்கு உதவி செய்யவே செய்யாது. கிறிஸ்தவம் என்கிற மதம் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவியாய் அமையாது. உங்களுடைய இருதயத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஆலயமாகி என் சரீரத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். அதற்கு முன்பதாக உங்களுடைய பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்த ஒரு மனுஷி என்னுடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவர். என் பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லி அதன் பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய சரீரத்துக்குள் வரும்படி அழைப்பு கொடுங்க. அவர் ஒரு நாளும் அழைப்பு கொடுக்காமல் வரவே மாட்டார். அப்ப நீங்க ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை, என் இருதயத்தை உமக்கு திறந்து என் சரீரத்துக்குள்ளாக வரும்படி அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும். அவர் வரும்போதுதான் நீங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதன் பின்பதாக பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள். வேதத்தை தியானிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்னும் கேளுங்க. அப்பொழுது அவரோடு கூட எப்படி நடப்பது என்பது உங்களுக்கு விளங்கும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும்போது உங்களை கிறிஸ்துவை போல் மாற்றுவார். ஆமென். அப்போ கிறிஸ்துவை போல் மாறுவதுதான் முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம். கடைசி அது மாத்திரமல்ல, எங்கு இந்த வாழ்க்கை முடிய போகின்றது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடுவானத்துக்கு வருவார் சபையை எடுத்துக்கொள்ள. அப்பொழுது உங்களுடைய சரீரம் அழிவில்லாமையை அணிந்து கொள்ள வேண்டும். மகிமையின் சரீரத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அழிவில்லாமையின் சரீரத்தையும் மகிமையின் சரீரத்தையும் உங்களுக்கு கொடுப்பவர் உங்களுக்குள்ளாக வரும் பரிசுத்த ஆவியானவர். அப்ப எவ்வளவு முக்கியமானது. அப்ப இந்த ஜீவியத்திலே, இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் ஜெபிப்போம். அருமையான பரிசுத்த ஆவியானவரே, இத்தனை நாட்களாய் கர்த்தாவே 13 கிழமைகள் இந்த வேத பாடத்தை செய்து முடித்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை முடிக்க தந்த கிருபைக்காக நன்றி. விசுவாசிக்கிறேன் அப்பா,
இந்த வேத பாடத்துக்கூடாக அனைவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி இருப்பீர் என்று. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடைப்பட்டு அவரோடு கூட நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள எங்களுடைய இருதயங்களிலே ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடக்க அந்த வாஞ்சை எங்களுக்கு தான். உம்மை ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் உம்மை துக்கப்படுத்தாமல் உண்மையே சந்தோஷப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த, உம்மை திருப்திப்படுத்துகின்ற ஒரு மகளாக வாழ வாஞ்சை கொடுத்த, இன்னும் அதிகமாய் உம்மை குறித்து புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உம்மண்டை நெருங்கி கிட்டு சேர எனக்கு கிருபை தாரும். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, அப்ப இன்றைக்கு மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழான இந்த வேத பாடத்தை முடித்து விட்டோம். இனி ஒரு சிறிய ஒரு இடைவேளைக்கு பிறகு இன்னும் ஒரு தலைப்பின் கீழே நான் உங்களை தமிழ் வேத பாடத்திலே சந்திக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடங்க. அதுதான் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதும் வருந்தி கேட்டுக்கொள்கின்ற காரியம். அவர் இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பிரயோஜனம் இல்லை. சரி, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களை சபையிலே சந்திக்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையை நிரம்பி வருவதாக.